மதுரை மேலக்குயில்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னக்கண்ணு. பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான இவருக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அங்கு அவர் வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் அதிமுக நிர்வாகியான சிவபாண்டி என்பவர் போலி பட்டா தயாரித்து அந்த வீட்டை ஆக்கிரமிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தற்போது சின்னக்கண்ணுவின் வீட்டை சுற்றி சிவபாண்டி முள்வேலி அமைத்ததால் அவரால் வீட்டிற்குள் நுழைய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டிலிருந்த பணம் மற்றும் பொருட்களை சிவபாண்டி எடுத்து சென்று விட்டதாகவும் தற்போது வாழ்வாதாரமின்றி வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் சின்னக்கண்ணு வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று தனது மனைவியுடன் ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் ஆக்கிரமிப்பாளர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தனது வீட்டை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கிராமத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் எங்களுக்கு பட்டா அன்பந்த பட்டா கொடுத்தாங்க. அந்த அன்பந்த பட்டாவை வாங்கி நாங்கள் வச்சிருந்து வீடு கட்டி வச்சிருக்கோம். அது 300 தடவை வந்து செய்யபாண்டி மொத்தக்கிழமை செய்யபாண்டி எங்கள் வீட்டில் பூட்டை உடைச்சு கதவை பிடிங்கிட்டு சிவபாண்டி தான் கதவை பிடிங்கிட்டு ஓடி தாமஞ்சாரத்தில் அள்ளிட்டு போயிட்டான். நாங்களும் போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. பல முறையும் சொல்லி நடவடிக்கை எடுக்க சம்மந்தப்பட்ட எடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ வீட்டில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? வீட்டில் வேலி போட்டிருக்கிறாங்க. ஆக்கிரமம். இப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது. கேட்டா என்ன சொல்றாருங்க? கேட்டா நாங்கள் நான் எங்க இடம் அப்படின்றாரு. அவர் எதுவும் கட்சியில இருக்காரா இல்ல ஜாதி அமைப்புல எதுவும் இருக்க மாதிரி? அவர் வந்து அதிமுக. என்ன சொல்றாரு? நீங்க பேசி பாத்தீங்களா? நாங்க பேசி பார்த்துட்டோம். எங்களை அடிக்க வர்றது கண்டதை கூட்டு போயில உங்களுக்கு என்னடா அப்படின்றது. 2024இல் மேற்கு தாலுகா மேலக்குயில்குடியில் 27 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டது. அதில் சின்னக்கண்ணு என்பவர் வீடு கட்டி வீட்டு வரி ரசீது போட்டு அங்கே குடியிருப்பவரை ஆக்கிரமிப்பாளர்கள் சிவபாண்டி அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து ஜாமான் எல்லா வீட்டில் இருக்க பொருளை எடுத்து வெளியே போட்டு காவல்துறை நாகமலை புதுக்கோட்டையிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி அவர்கள் போலியா பட்டா தயார் பண்ணி அரசு கொடுத்த இடத்தையும் இன்னொரு போலி பட்டா தயார் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. அரசு கொடுத்த பட்டாவில் வந்து தாசில்தார் கையெழுத்து, ஆர்ஐ விஓ கையெழுத்து, வரைபடம் உள்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த போலி நபர் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காண்டி சிவபாண்டி என்பவர் அவரே ஒரு போலியாக ஒரு பட்டாவை தயார் பண்ணி ஜோதி பாலமுருகன் என்ற பெயரில் தயார் பண்ணி மோசடியாக பட்டாவின் தருவி மாற்றுத்திறனாளி இடத்தை பூரா ஆக்கிரமிப்புக்கு செய்வதற்கான முழு முயற்சி எடுக்கிறார். நாங்களும் வட்டாட்சியர், தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட அனைவரிடம் புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது பார்வை மாற்றுத்திறனாளியான உள்ள அவருடைய இல்லத்திற்கே செல்ல முடியாத அளவுக்கு சுற்றி வேலி போட்டதால் நாங்கள் உடனடியாக